திறமை இருந்தால் பேருக்கு முன்னால் பல விஷயங்கள் குவியும் என்று சொன்னார் நித்யா. விவாத போட்டியின் வழக்கப்படி வெட்டி பேசும் குழுவின் பேச்சாளர் அடுத்து பேச வேண்டும். ராஜா அரவிந்த் ராஜ். அழகு தமிழின் இன்பத்தை எல்லாம் அள்ளித்தரும் எங்கள் பேச்சு திறனை சுவைத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நண்பர்களே, திறனாளர்களின் சொர்க்கமான சிங்கையில் இருந்து கொண்டு திறமையை விட பணபலம் தான் பெரிது என்கிறீர்களே, இது எப்படி இருக்கு தெரியுமா? போதி மரத்தடியில் அமர்ந்து கொண்டு போக்கிரித்தனம் பண்ற மாதிரி இருக்கு. அது எப்படிங்க விதிவிலக்குகளை எல்லாம் விதிமுறைகளாக வைத்து வாதம் செய்றீங்க? நண்பர்களே, உண்மையை சொல்லி கெட்டாரும் இல்லை, போய் சொல்லி வாழ்ந்தாரும் இல்லை. நாங்கள் உண்மையை சொல்கிறோம். எந்த ஒரு மனிதனும் தனது வாழ்க்கையில் அடைய விரும்புவன கலையாத கல்வியும், குறையாத வயதும், கபடு வராத நட்பும், குன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கடுபினி இல்லாத உடலும், சலியாத மனமும், அன்பு அகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தலைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியமும், கோணாத கோலும், ஒரு துன்பமும் இல்லாத வாழ்வும் தான். இவற்றை அடைய ஒருவனுக்கு மூலதனமாக இருப்பது அவனுடைய திறமை மட்டும்தான். இந்த உலகத்தில் திறமை இல்லாமல் வாழ முடியுமா? இல்லை, அந்த வாழ்க்கையில் வெற்றியை தான் அடைய முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். மகாத்மா காந்தி, தாமஸ் ஆல்வா எடிசன், பீத்தோவன் போன்றவர்களின் வெற்றியை நிர்ணயித்தது அவர்களுடைய திறமையா, பணபலமா? திறமைதானே. இவர்கள் இறந்து இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகும் இன்றும் நம் மனத்தில் நிலைத்து நிற்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய திறமையை ஒழிய பணபலம் அல்ல. திறமை ஒருவன் சாகும் வரை அவனுடன் இருக்கும், அவன் செத்த பிறகும் புகழாக நிலைக்கும். ஆனால் பணபலமோ அப்படிப்பட்டதல்ல. குந்தி தின்றால் குன்றும் ஆளும் என்பார்கள். அதாவது பெத்தவங்க சேர்த்து வச்ச சொத்தை ஒரு வேலையை செய்யாம உட்கார்ந்து சாப்பிட்டே அழிச்சிங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் நடுத்தரல தாங்க நிற்பாங்க. பணத்தை கட்டி காக்கவும் ஒரு திறமை வேண்டும். சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சாதாரண உதாரணங்களை எடுத்துக்கலாமே. சிறந்த திரைப்படத்திற்கும் திரைப்பட கலைஞர்களுக்கும் ஆஸ்கார் விருது கொடுக்கப்படுவது எதற்காக? மனிதகுலம் முன்னேற பாடுபடும் அறிஞர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படுவது எதற்காக? விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களின் வெற்றியை ஒலிம்பிக் தங்க பதக்கம் நிர்ணயிப்பது எதற்காக? அவர்களுடைய திறமைக்காகத்தானே. இவையெல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை நிர்ணயிப்பது பணபலத்தை விட திறமை என்பதைத்தானே உலகிற்கு எடுத்து காட்டுகின்றன. இதை புரிஞ்சுக்காம பணம் தான் பெருசு, பணபலம் தான் பெருசு வாதாடிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இதுல உங்க முதலாம் பேச்சாளர் என்ன சொன்னாரு? திறமை குடத்திலிட்ட விளக்கா, குடத்திலிட்ட விளக்கா குண்டிலிட்ட விளக்கான்னு எங்களை கேக்குறீங்களே. சரிங்க, குடத்துல இருந்து குண்டுல கொண்டு போய் வைக்கிறதுக்கு என்னங்க வேணும்? இதுல பணம் எங்கங்க வருது? எங்க எடுத்துட்டு போய் கொண்டு போய் வைக்கிறதுக்கு நடக்கிற திறமை இருந்தா போதும். ராமானுஜனை பத்தி பேசுறீங்களே, அவரை இன்னைக்கு நம்ம சொல்றோம்னா அவர் கணித மேதைன்னா சொல்றோம். அவர் எங்க படிச்சாரு, எவ்வளவு காசு வச்சிருக்காருன்னு யாரும் சொல்றது இல்ல. இரண்டாம் பேச்சாளர் பேசினாரு, சிங்கை அரசு பணத்தை பயன்படுத்தி தான் முன்னேறுகிறது என்று. எங்க இருக்கிற பணத்தை எப்படி செலவு பண்ணணுங்கிறதுக்கும் திறமை வேணும். ஆக திறமை இருந்தாதான் ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். பட்ஜெட் போடுறோமே எதுக்கு? எப்படி காசு வச்சிருக்கோமோ அந்த காசு எப்படி செலவு பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தாங்க பட்ஜெட்டே போடுறோம். அந்த பட்ஜெட்டை சரியா போட்டாதாங்க நாடே முன்னேறும். என்னங்க பேசுறீங்க? மூன்றாம் பேச்சாளர் சொன்னாரு, பணபலத்தால் தான் இங்கு வந்திருக்கிறோம் என்று. ஏங்க பணபலத்தை வச்சு செட்டு மேடை எல்லாத்தையும் போட்டுட்டு யாருமே இல்லாம பேசினா யாருங்க பாப்பாங்க? என்னங்க திறமை இல்லாத பணபலத்தால் யாருக்கும் பயனில்லை. திறமை இல்லாத பணமுடையவனால் அந்த பணத்திற்கு மதிப்பில்லை, அதை பெற்றதால் அவனுக்கும் பயனில்லை. என்னங்க திறமை என்பது ஒருவன் வாழ்க்கையில் வெற்றியடைய நிர்ணயிக்கிறது. நீங்க சொல்ற பணபலத்தை கொண்டு புத்தகங்களை வேண்டுமானால் வாங்கலாம், ஆனால் ஞானத்தை வாங்க முடியாது. மருந்தை வாங்கலாம், ஆனால் ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. மெத்தையை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. கடிகாரத்தை வேண்டுமானால் வாங்கலாங்க, ஆனால் நேரத்தை வாங்க முடியாது. ஏன் தெரியுமா? பணம் நிலையில்லாத ஒரு செல்வம், பணபலமோ நிரந்தரம் இல்லாத ஒரு பலம். ஆனால் திறமையோ உங்களுக்குள்ளே முளைப்பது, உங்களுக்குள்ளேயே வளர்வது, உங்களை வாழ்க்கையில் வெற்றியடைய வைப்பது, உங்களின் வெற்றியை நிர்ணயிப்பது. எனவே ஒரு தனி மனிதனின் வெற்றியை, ஒரு சமுதாயத்தின் வெற்றியை, ஒரு நாட்டின் வெற்றியை, குறிப்பாக எங்களுடைய வெற்றியை நிர்ணயிப்பது பணபலத்தை விட திறமையே என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். போதிமரம், போக்கிரித்தனம், இப்படியும் இணைக்கலாம். இடையில் பட்ஜெட்டை வேற அவர் குறிவைத்தார். சரி, இப்பொழுது ஒட்டி பேசும் குழுவின் வாதத்தை நிறைவு செய்கிறார் முதல் சுற்றில் பார்கவ் ஸ்ரீ கணேஷ்.
அனைவருக்கும் வணக்கம். பணம் எதற்கு தேவை? அத்தியாவசிய தேவைகளுக்கு தான் தேவை பணம் என்கிறீர்கள். பணபலம் அதற்கு தாண்டியதுதான் என்கிறீர்கள். அதாவது இன்றைய மக்களை பற்றி நாம் பார்க்க வேண்டும். அதாவது இன்றைய மக்களின் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. வெற்றி என்பது 30 ஆண்டுகளுக்கு முன்பு வேறாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று வெற்றி அடைவதற்கு அந்த பண பலம் தேவைப்படுகிறது. இரண்டாவதாக, நீங்க பல உதாரணங்கள் கூறினீங்க, எல்லாமே உண்மையாகவே இருக்கலாம். ஆனால் நீங்கள் கூறிய ஒவ்வொரு உதாரணத்திற்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திறமை இருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாமல் பணபலம் இல்லாமல் தவிக்கின்றனர் என்பதுதான் உண்மையான நிலவரம். நீங்கள் கூறுவது வேண்டுமானால் ஒரு நியாயமான எதிர்பார்ப்பாக இருக்கலாம், அவ்வப்போது அநியாயமான எதிர்பார்ப்பு கூட. ஆனால் நாங்கள் கூறுவதுதான் ஒரு உண்மையான நிலவரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, எல்லாவற்றுக்கும் திறமைதான் அஸ்திவாரம். திறமை இல்லாமல் உங்களால் பணத்தையே வாங்க முடியாது, பணத்தையே பெற முடியாது என்று நீங்கள் பேசுகிறீர்கள். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ என்பது பாரதியின் வைர வரிகள். நண்பர்களே, பாரதி அன்று கவிதைகளை சிறப்பாகவே எழுதினார். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் அதை பதிப்பதற்கு கூட அவரிடம் பணபலம் இல்லை. ஆனால் அவர் இறந்த பிறகு பாரதிதாசன் விழா போன்ற பற்பல விழாக்களை நடத்திய நல்லெஞ்சம் படைத்த பணபலம் மிக்கவர்கள் தான் அவரை ஒரு திறமையான கவிஞராக மட்டுமல்லாமல், அவரை ஒரு வெற்றி பெற்ற கவிஞராக மட்டுமல்லாமல், அவரை ஒரு அமரராக நம்முடைய நினைவில் நீங்கா இடம் பெற செய்துள்ளனர். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாடினார் அன்றைய பாரதி. அவருடைய கலை செல்வம் மட்டுமல்ல, நீங்கள் கூறும் ஒவ்வொரு கலைஞனின் கலை செல்வத்தை உலகெங்கும் எடுத்துச் செல்வதற்கு கூட அந்த செல்வம் தேவைப்படுகிறது, அந்த பொருள் செல்வம் தேவைப்படுகிறது நண்பர்களே என்பதை மறந்துவிட்டு பேசாதீர்கள். இன்றைய வாதம் உங்களுடையது மிக குறுகிய பார்வையுடன் இருக்கின்றது. அதாவது வளர்ச்சி அடையாத நாடுகளை பற்றி பேசவே இல்லை, அது மட்டுமல்ல வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகளை பற்றி பேசவே இல்லை. அங்கே திறமை குவிந்து கிடக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் கொடியது வறுமை, அதிலும் கொடியது இளமையில் வறுமை. இளமையில் வறுமை அல்ல, திறமையில் வறுமை. திறமை இருந்தும் அதை உணராமல் செய்யும் அந்த பணபலத்தின் இன்மை. அப்படியே திறமையை அறிந்தாலும் அதை உலகிற்கு காட்ட முடியாத அந்த பணபலத்தின் இன்மை. அப்படியே உலகிற்கு காட்டும் அந்த வேலை வாய்ப்பு கிடைத்தாலும் அது திறனுக்கு ஏற்றவாறு கிடைப்பதில்லை. திறனுக்கு ஏற்றவாறு வேலை வாய்ப்பு கிடைத்தாலும் அவர்கள் உழைப்பதற்கான அந்த ஊக்கத்தை தரும் அந்த ஊதியம் இருப்பதில்லை. இவ்வளவு தடைக்கற்கள் இருக்கின்றன. நீங்கள் கூறும் சில உதாரணங்கள் வேண்டுமானால் சுனாமியிலே ஸ்விம்மிங் போகலாம். ஆனால் எல்லோரும் அப்படி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு நண்பர்களே. எல்லோரிடமும் இங்கே திறமை இருக்கிறது. எனக்கு பாட தெரியும், கேட்பதற்கு தான் யாரும் இல்லை. நன்கு பேச தெரியும், நல்ல கதைகள் எழுத தெரியும். இப்படி பற்பல தெரியும் நம்மில் பலரிடையே இருப்பது நமக்கு தெரியும். இவற்றை உலகின் 6.5 பில்லியன் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டுமெனில் என்ன தேவை? பணபலம் ஐயா, பணபலம். இங்குள்ள பெரியோரிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்கின்றேன். என்னிடம் இருக்கும் அந்த திறமையை வளர்ப்பதற்கு பொருள் பலம் மட்டும் இருந்திருந்தால் என்ற ஆதங்கம் உங்கள் வாழ்வில் ஒருமுறையாவது வந்திருக்கிறதா இல்லையா? யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்று நண்பர்களே. அடுத்ததாக, ஹைஃப்ளக்ஸ் என்று ஒரு சிங்கை நிறுவனம் இப்போது சிறிய தண்ணீர் சுத்தம் செய்யும் பொறிகளை தயாரித்து வந்தது. அது அவ்வப்போது தெமாசெக் ஹோல்டிங்ஸ், மிட்சுவி போன்ற நிறுவனங்களுடன் செய்த அந்த வர்த்தக கூட்டுதான் அவர்களை ஆராய்ச்சியை வளர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பளித்தது. அது மட்டுமல்ல, நீங்கள் உண்மையான வெற்றி என்று எதனை கூறினீர்கள் நண்பர்களே? அதாவது சமுதாயத்திற்கு தொண்டு செய்யும் போது அதுதான் உண்மையான வெற்றி என்று கூறினீர்கள். அதற்கும் உதாரணங்கள் இருக்கின்றன. பீட்டர் பஃபெட், உலகத்தின் ஆகப்பெரிய பணக்காரர்களான வாரன் பஃபெட்டின் புதல்வர், ஆப்பிரிக்க பெண்களின் திறமையை வெளிக்கொணர எங்கே செல்கிறார்? $1 பில்லியன் களத்தில் இறங்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, நோபல் பரிசு கிராமீன் வங்கியை துவங்கியவர் முகமது யூனஸ் அவர்கள். அவர் என்ன செய்தார்? வங்கதேசத்தின் கிராமங்களில் இருக்கும் தன்னார்வ அமைப்புகளுக்கும் பெண்களுக்கும் திறமையை மட்டுமல்ல வாழ்வு நடப்பதற்கும் வழிவகுக்கின்றன. ஆம் நண்பர்களே, திறமை இருந்தும் அத்திறமை ஏழ்மையினாலும் பணபலத்தின் இன்மையினாலும் ஒளியிழந்து புலிவிழந்து யாருக்கும் பயனில்லாமல் தோல்வியை தழுவும் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமா? ஆம் நண்பர்களே, சொல்லிவிட்டேன், சொல்லி முடித்து விட்டேன். அடித்தது மணி, முடிந்தது என் பணி. நன்றி, வணக்கம். நான் புகுவதற்குள் முடித்து விட்டார். நன்றாகவே. சுனாமியில் ஸ்விம்மிங், இது சொற்சிலம்பத்தில் ஒரு முத்திரையாக மாறிவிட்டது. இப்போது ஒரு இடைவேளை. மீண்டும் திரும்ப வரும்பொழுது 2வது சுற்று. இது சொற்சிலம்பம் 2011. சொற்சிலம்பம் 2011. சொற்சிலம்பம் 2011. இனி 2வது சுற்று.
போட்டியாளர்கள் நேரடியாக மோதும் சுற்று. இரு குழுக்களிலிருந்தும் முதல் பேச்சாளர்களை அழைக்கின்றேன். மோனிகா, அருள் ஆஸ்வின். இவர்களுக்கு உடனடியாக தலைப்பு கொடுக்கப்படும். அதில் அவர்கள் வாதிட வேண்டும். முதல் பேச்சாளர்களுக்கு இவர் ஒட்டி பேசும் பேச்சாளராக இருப்பார். தலைப்பு இதுதான்: வாழ்க்கையில் வெற்றி பெற அழகு உதவுகிறது. மோனிகா. அனைவருக்கும் வணக்கம். எதிரணியினரை இப்போ ஒருவர் அழகுடன் இருக்கிறார் என்றால் அது அவருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கிறது. ஒருவர் தன்னம்பிக்கையோடு திகழ்ந்தால் தான் இன்று வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ ஒருவரின் அழகு ஒரு நல்ல முதல் அபிப்பிராயத்தை ஒருவரிடம் வரவழைக்குது. மேல்கம் கிளாட்வெல்ங்கிறவர் பிளிங்க் என்கிற புத்தகத்தில் என்ன கூறுகிறார் தெரியுமா? அதாவது ஒருவரின் முதல் அபிப்பிராயம் அவருடன் நாம் பல வருடங்கள் பழகுவதற்கு சமமா. அப்படி இருக்கையில் அவ்வளவு முக்கியமான ஒரு முதல் அபிப்பிராயம் என்பது நாம் அழகுதான். அது ஒரு நல்ல விதத்தில் நமக்கு தருகிறது. உங்களது வாதம். அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். எதிர்த்தரப்பினரே, நீங்கள் கூறினீர்கள் ஒருவனுக்கு அழகு இருந்தால்தான் அவனுக்கு தன்னம்பிக்கை இருக்கும் என்று. இங்க 8 பேர் உட்கார்ந்திருக்கும். இங்க யாராவது அழகா இருக்குமா? இல்லையேங்க. ஏங்க, மேக்கப் போட்டுட்டு எல்லாம் அழகுன்னு சொல்லிட முடியாதுங்க. அது பொய் சொல்றதுங்க. கண்டிப்பாக இங்க இருக்கும் 8 பேருக்கும் தன்னம்பிக்கை இருக்கிறது. அது ஏனென்றால் ஒருவனின் வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிப்பது அவனது திறமைதான். மீண்டும் எனது விவாதங்கள். மீண்டும் திறமைதான் கண்டிப்பாக உதவும். அழகு என்பது ஒரு எப்படி சொல்றது, மிக சூப்பர்ஃபிஷியலான ஒரு திங்க. அதாவது உள்ள அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். மோனிகா. எதிரணியினரே, நீங்க இவ்வளவு நேரம் புற அழகை பத்தி தான் சொன்னீங்க. நாங்க அக அழகை பத்தியும் பேச உள்ளோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அக அழகை எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் ஒருவனின் பண்புகளை நீங்கள் பார்க்க வேண்டும். அன்பு, பாசம், மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை, இதெல்லாம் ஒரு நல்ல பண்பு. இந்த மாதிரி பண்பு இல்லாம வாழ்க்கையில எவன் தான் இங்கு வெற்றி பெற முடியும்? நீங்கள் புற அழகை பார்க்காமல் ஒருவனின் அக அழகையும் பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களின் வாதம். ஏங்க, பண்பு இல்லாம ஒருத்தன் இன்று வெற்றி பெற முடியுமா? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். பண்பு என்பது மிகவும் முக்கியம். ஏன் திருவள்ளுவரே பண்புடைமை என்ற அதிகாரத்தையே தொகுத்துள்ளார். ஏன் பண்பு என்பது வெற்றிக்கு அவசியம். ஆக ஒருவன் பண்புடன் திகழ்ந்தால் நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெறுவான் என்று நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டுமா? அவர் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? ஓகே. இந்த உலகத்தில் வெற்றி பெறுவது இது ஒரு போட்டி மிகுந்த உலகம்ங்க. ஓகே, இந்த உலகத்துல நீங்க வெற்றி பெறுவதற்கு பண்பு, உள்ளத்துல உள்ள பண்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. சரியா? நீங்க கண்டிப்பாக திறமையுடையவனாக உங்களது இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு, போட்டித்தன்மை மிகுந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு அன்பெல்லாம் தேவைன்னு நாங்க கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்துல நீங்க எதிர்த்து நீச்சல் போட வேண்டும். சரியா? இந்த எதிர்நீச்சல் போடுவதற்கு உங்களுக்கு பண்பெல்லாம் தேவையில்லை. அதான் என்னுடைய வாதம். நன்றி. நன்றி, இருவருக்கும் நன்றி. இடையில் இந்த அழகை பற்றி கூறி